மாதிரி பிரண்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை. பிரண்டையை நார் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி நாரெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை வந்து ஊற்றிட்டுருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் பரவாயில்ல, நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் தான் நல்லா மணமாக இருக்கும், அதனால் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் பூண்டு எடுத்து பூண்டு போடுங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சோன்னா பூண்டு போடுங்க. பூண்டு நல்லா வதங்குதா, அப்படி எடுத்து கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே போடுங்க, நல்லா மணமாக இருக்கும் கருவேப்பிலை போடுங்க. ஏன்னா பிரண்டை குழம்பு இல்லையா, நல்லா மணமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் போட்டு பூண்டுலாம் போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும் அந்த குழம்பு. சாப்பிட்ட கையிலே மணமாக இருக்கும். பிரண்டையை போட்டு நல்லா வதக்குங்க. ஆமாம், நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டுங்க. அதை பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையில் தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கையே மணக்குதுன்னு நான் அப்படி பார்த்துக்குங்க, அவன் எப்படி இருக்கும் அந்த குழம்புன்னு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த குழம்பு. வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா தான் இருக்கும். இல்லையே, பெரிய வெங்காயம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தவறவே மாட்டீங்க. இன்னொரு முறை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. தக்காளி போடும்போது வீடியோவை மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. தக்காளி போட்டேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுதான் தக்காளி போட்டு வதக்கிட்டுருக்கேன். தக்காளி நல்லா வதக்குங்க. எல்லாமே நல்லா வதக்குங்க. வதக்க மறந்துடாதீங்க, அப்போ தான் அரிப்பு இல்லாமல் இருக்கும். பிரண்டை எப்போயுமே அரிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கட் பண்ணும்போதும் க்ளீன் பண்ணும்போதும் எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம அதை க்ளீன் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து அதை நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கறிக்குதுன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு கண்டிப்பாக வதக்கினா எந்த அரிப்பும் இருக்காதுமா, நல்லா இருக்கும். நான் செஞ்சது சாப்பிட்ருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து நல்லா வதக்குங்க. துவையல் அரைச்சிங்கன்னா கூட நல்லா வதக்குங்க, அரிப்புன்றதே இருக்காது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிரண்டை துவையலும் சூப்பராக இருக்கும். இந்த பிரண்டை குழம்பு அதை விட டேஸ்ட்டுங்க, ஹைலைட்டாக இருக்குது. அந்த மணமே அவ்வளோ நல்லாயிருக்கு. 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காரமும் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கேற்ற புளி தான் ஊற்றணும். உப்பு குழம்புக்கு ஏற்ற தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டு ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அந்த மிளகாய் பொடியை வந்து நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. எப்போயுமே சொல்கிறேன், மிளகாய் பொடி போட்டதும் நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம், தீஞ்சிடும், என்ன ஒரு மாதிரி கருப்பாயிடும். ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு ஸ்லோ பண்ணி நல்லா வதக்கும். எண்ணெய் தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. புளி தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். புளி தண்ணி நமக்கு எவ்வளோ புளிப்பு காரம் தேவையோ அந்த மாதிரி பார்த்து ஊற்றுனுங்க. அதிகமாக புளிப்பானாலும் டேஸ்ட் இருக்காது இல்லைங்களா, அதனால் கரெக்டாக பார்த்து ஊற்றுங்க. செம்ம டேஸ்ட்டாக நீ செஞ்சு பார்த்து நீங்களே சொல்வீங்கப்பா, பிரண்டை குழம்பு இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த குழம்பு. நான் சும்மா சொல்லலை, என்ன அம்மா ரொம்ப ஹைலைட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே நினைக்காதீங்க. கண்டிப்பாக சூப்பராக இருந்ததுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றினேன், புளி கம்மியாக தானே ஊற்றினேன், நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். அது கொதிக்கணும் இல்லைங்களா, அது எப்படி நல்லா கொதித்து சுண்டும் போது தான் என்னுடைய டேஸ்ட்டு வேறு லெவல். அது நல்லா கொதித்து சுண்டுட்டாங்க. மூடி வச்சிடலாம். அதான் சுண்டைக்காவே ரெடியாக ஆகிடுச்சு. மூடி வச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு சுண்டைக்காய். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சுண்டைக்காய் வச்சு அந்த பிரண்டை குழம்பு. செம்ம டேஸ்ட்டுங்க. பாருங்கள், நான் எடுத்து ஊற்றும் போதே உங்களுக்கு இது கடாயிலேருந்து எடுத்து நான் ஊற்றுறேன் கிண்ணத்தில். எப்படி இருக்குது பாருங்கள். அது பார்க்கறது நல்லா செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது.